முதிர் வயதில் ஒருவர் எழுதியுள்ள செய்யுள் ஒன்றை வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் இன்னும் இங்கே இருக்கிறேன். என் தோற்றத்தில் சிறப்பு எதுவும் இல்லை. என் முகமே என் வயதை காட்டுகிறது. என்னுடைய உடம்பில் சில தேய்மானங்கள் தெரிகின்றன. மேலும் எனது ஆற்றல் ஒரே மாதிரியாக இல்லை. அடிக்கடி என்னுடைய நினைவாற்றலை இழக்கிறேன். எல்லா நேரத்திலும் பொருட்களை இழக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நிமிடம் எனக்கு தெரியும். உடனே அது என் மனதை விட்டு நீங்கிவிடுகிறது. நான் என் கண்ணாடியை தவிர்க்க கடுமையாக முயற்சிக்கிறேன். நான் பார்க்க விரும்பாத விஷயங்கள் உள்ளன. நான் ஒரு வினாடி அதை பார்த்தாலும் அந்த நேரங்களிலும் என்னால் இனி என்னை அடையாளம் காண முடியாதது போல தெரிகிறது. நான் எளிதாகச் செய்த காரியங்கள் இப்போது வலிகளை ஏற்படுத்துகிறது. நான் செய்யும் காரியங்களின் தரம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. நான் எப்பொழுதும் என் பழைய சுயத்தை என்னுடைய அந்த இளமையுடன் ஒப்பிடுகிறேன். நான் யாராக இருந்தேனோ அதைக் காணாமல் அதிக நேரத்தை வீணடிக்கிறேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் மக்கள் எப்படி என்னை பார்த்தாலும் உண்மையில் எனக்கு வருத்தமளிக்கும் விஷயம் என் தேய்ந்து போன உடலின் கீழ் ஒரு வயதான மனிதன்தான். என் இதயம் இன்னும் முடிவுற்ற அன்பை உணர முடியும். மற்றும் சில நேரங்களில் அது இன்னும் வலிக்கிறது. என் இதயத்தை மிகுந்த மகிழ்ச்சியால் நிரப்ப முடியும். பின்னர் அது திடீரென்று உடைந்து போகலாம். என் ஆத்மா இன்னும் அனுதாபத்தை உணர முடியும். மன்னிப்பு மற்றும் அமைதிக்காக இயங்குகிறது. மேலும் சில சமயங்களில் வாழ்க்கை ஒளியாக பிரகாசிக்கும். சில நேரங்களில் தனிமையாக உணர்கிறேன். ஆனால் இப்பொழுது பிறரை மன்னிக்கவும் கடந்த கால மோதல்களை விடவும் தயாராக உள்ளது. அதனால் சிலருக்கு நான் அசிங்கமாகவும் வயதானவராகவும் தோன்றலாம். ஆனால் உள்ளே இருக்கும் அழகை உணர்ந்து இன்னும் அமைதியாக இருக்கிறேன். மேலும் எனது மதிப்பை நிராகரிக்கக்கூடாது. அதனால் வலுவாக இல்லாவிட்டாலும் அழகு இல்லை என்றாலும் அது உண்மைதான். நான் இன்னும் இங்கே இருக்கிறேன். வாழ வேண்டும் என்று நிறைய விரும்புகிறேன். மேலும் இந்த உலகில் என்னைப் போல யாரும் இல்லை என்பது எனக்கு தெரியும். இதுதான் முதுமை என்பது எனக்கு புரிகிறது. இப்படி முதுமையை கடந்து வருபவர்களை நாம் எப்படி மதிக்கிறோம் என்பதே மிகவும் முக்கியம். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர் என்பதுதான் வேத வாக்கியம். முதிர் வயதினரை கனம் பண்ணுவோமா?